ஸ்டே வித் சக்ஸஸ் மற்றும் SGEM ஸ்டடி சென்டர் இணைந்து வழங்கக்கூடிய மாஸ்டர் மேக்ஸ் கிளாஸ் வித் மதன் குமார். ஸோ இந்த கிளாஸுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மதன் குமாரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்ஸோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம், செட்னா என்ன, அதோட டெஃபினேஷன், அதோட சப் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அது ரிலேட்டடான கிரியேட்டர் சம்ஸ் வீடியோவும் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோம், செட்ஸோட ஆப்ரேஷன்லாம் என்ன, அதை எப்படி ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் அதில் இருக்கா, இந்த மாதிரி டாபிக் தான் இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போறோம். சோ வித்அவுட் எனி டிலே இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். மேக்ஸோட பேசிக்ஸில் ஆப்ரேஷன் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே, நம்ம பேசிக்காக நம்பர்ஸ் எடுக்கிறப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, நம்பர்ஸை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, விச் மீன்ஸ் அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, தென் ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்ப்போம். இப்போது இதே கான்செப்டை செட்ஸில் பார்க்க போகிறோம். சார் செட்ஸ்லையும் எப்படி அடிஷன், சப்ராக்ஷனே வார்த்தைகள் வரப்போதா அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனியன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னங்க, யூனியன். ரைட், இந்த யூனியன் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன், மேக்ஸோட ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் வரது யாரு, அடிஷன். அப்போ நம்ம செட்ஸுக்கு வரப்போ அதை நம்ம எந்த வார்த்தை சொல்கிறோம், யூனியன். ஓகேங்களா, ஸோ அடிஷன் கான்செப்ட் தான் இங்கே யூனியன். அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூவை ஆட் பண்ணுவோம். பட் இங்கே அதை விட ரொம்ப சிம்பிள். நம்ம அங்கே ஆட் பண்ணுறது கூட கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே அது கூட தேவையில்ல, ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு செட் எடுத்துக்கிறேன் ஏ. இந்த ஏங்கிற செட்டில் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், 1 2 3 and 4. ஓகேங்க, செட் ஏல நான் மொத்தம் 4 எலமெண்ட் எடுத்துருக்கேன். அடுத்து பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இந்த பிங்கிற செட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2 3 5 7. கிளியர்? இப்போ என்கிட்ட 2 செட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். 2 செட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 பேர்த்தை எப்படி யூனியன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஏ பி இவங்க 2 பேர்த்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம் இல்லையா? இந்த யூனியனுக்கு நம்ம நார்மலாக அடிஷன் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போடுவோமா? இங்கே யூ நீட் டு யூஸ் த சிம்பிள் கால் யூ. கிளியருங்களா? இந்த யூ போட்டால் என்ன அர்த்தம், யூனியன், ஆட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆடுங்கிற வார்த்தைக்கு பதிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தர வார்த்தை என்ன அப்படின்னா ஜாயின். ஜாயின் பண்ணணும். யாரை ஜாயின் பண்ணணும், ஜஸ்ட் லுக் அட் இட். ஏல என்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க, அதாவது என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, 1 2 3 4 எழுதிங்க. 1 2 3 4. கிளியர்? இப்போ பியில் இருக்க எலமெண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். பியில் ஏற்கனவே யார் இருக்கா, 2. நான் தான் 2 ஏற்கனவே எழுதிட்டேனே, அப்போ அவரு தேவையில்லை. அடுத்து 3 எழுதியாச்சு. 4 5 7 இருக்கா, இவங்களை ஜாயின் பண்ணிக்கலாமா? சிம்பிள். கிளியருங்களா? இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஏ யூனியன் பி. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏல இருக்க எலமெண்ட்டையும் பியில் இருக்க எலமெண்ட்டையும் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு புது செட்டாக எழுதுறேன். இதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், யூனியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் முக்கியமாக நான் என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா ஒரே எலமெண்ட் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வெரி சிம்பிள். ஓகே, அப்போ இந்த யூனியன்னா என்ன, ஹியர் நம்ம இதை ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். அதாவது ஏ யூனியன் பினா எப்படி இருக்கும், இதை நான் செட் பில்டர் ஃபார்மில் இப்போ தான் சொல்கிறோமா, எக்ஸ்ன்னு நான் ஒரு எலமெண்ட்ஸ் எடுக்க போகிறேன். இந்த எக்ஸ் எப்படி இருக்கலாம், x belongs to A, x belongs to B. அதாவது ரெண்டுலையுமே இருக்கலாம், ஏலையும் இருக்கலாம், பிலையும் இருக்கலாம். ஓகே, இவ்வளோ தாங்க கண்டிஷன். அப்போ இதில் எனக்கு என்ன மெயினாக தெரியணும், இந்த யூங்கிற சிம்பிள், இந்த சிம்பிளை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், யூனியன். இதை எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஏ யூனியன் பி. கிளியருங்களா? ரைட், நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். we are going to the next topic, that is intersection. intersection. ஓகே, இன்டர்செக்ஷன்னா என்ன சார் அப்படின்னா இந்த வார்த்தையிலே ஒரு சில அர்த்தங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 10th படிக்கிறேன்னா 10th 2 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோம், 10th A 10th B. அப்போ என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு 2 செட்டு எடுத்துக்கிறோம், அதை நம்ம செக்ஷன் சொல்லுவோம். இந்த இன்டர்னா என்ன, இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஒரு சில வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னது, ஒரே காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்திக்குவாங்க. கரெக்டாக? அப்போ அதே கான்செப்ட் தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிடுறேன். அகைன் நான் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே. எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு செட் எடுத்தோமா, தட் இஸ் 1 2 3 and 4. பிங்கிற செட் என்ன எடுத்திருக்கோம், ஹியர் வி ஹாவ் 2 3 5 7. ரைட், நவ் ஏக்கும் பிக்கும் நான் என்ன கண்டுபிடிக்க போறேங்க, இன்டர்செக்ஷன்.
அப்போ இந்த இன்டர்செக்ஷன்கிறது எந்த சிம்பிளில் சொல்லணும், யூவி அப்படியே தலைகீழ போடுங்க, இன்டர்செக்ஷன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், ஏ இன்டர்செக்ஷன் பி. சரி சார், ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னது, ஏங்கிற செட்லையும் இருக்கணும், அதே எலமெண்ட் பிங்கிற செட்லையும் இருக்கும். இப்போ இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற செட்டுக்குள்ள எலமெண்ட்டாக எழுதலாம். பாருங்க 1 இருக்கு, இங்கே 1 இல்லை, அடுத்து இங்கே 2 இருக்கா, இங்கே 2 இருக்கா, ஸோ வி கேன் ரைட் 2. தென் 3 எஸ். தென் வேற ஏதாவது எலமெண்ட் இருக்கா, இங்கே 4 இருக்கு, 5 7 வாய்ப்பு இல்லை, போதும், இதோட நிப்பாட்டி. தட்ஸ் இட். அப்போ ஏங்கிற செட்டுக்கும் பிங்கிற செட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் எங்கே வருவாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ உங்களுக்கு நான் இங்கே சொல்லித்தர வார்த்தை என்ன அப்படின்னா காமன் எலமெண்ட்ஸ். நம்ம இங்கே என்ன வார்த்தைங்க பார்த்தோம், ஜாயின் பார்த்தோமா, இங்கே என்ன வார்த்தை பார்க்குறோம், காமன். அதாவது கொடுத்துருக்க எத்தனை செட்டாக இருந்தாலும் சரி, 2 செட்டுக்கு தான் இல்லை, எத்தனை செட்டு கொடுத்துருந்தாங்களும் சரி, அதில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுறீங்கன்னா அவங்க தான் யார், இன்டர்செக்ஷன். அப்போ இதில் நான் என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்செக்ஷனோட சிம்பிள் யூவையே நாம் ரெசிப்ரோக்கல் மாதிரி போட்டோம்னா இன்டர்செக்ஷன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிங்களா, ரைட். இப்போ நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று சொல்லி காட்டுறேன். ஏங்கிற ஒரு செட் இருக்காரு, இது ஏபிசி. பின்னு ஒரு செட் இருக்காரு, அவர் 1 2 3. ஏன்னு ஒரு செட்டு ஏபிசி, பின்னு ஒரு செட்டு 1 2 3. இதுக்கு இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் லுக் அட் இட், ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷனாலே நம்ம மைண்டுக்கு என்ன வரணும், சார் சொல்லி கொடுத்த அந்த கீவேர்ட் காமன். இந்த 2 செட்லையும் இருக்கக்கூடிய காமனான எலமெண்ட் என்ன, இங்கே ஏபிசி இருக்குது, இங்கே 1 2 3 இருக்குது, விச் மீன்ஸ் இவங்க 2 பேத்துக்குமே சம்மந்தமே இல்லை. மேலே இருக்கவங்க எல்லாமே ஆல்ஃபபெட், கீழே இருக்கவங்க எல்லாமே நியூமரிக்கல். அப்போ காமனாக எதுவுமே இல்லை. காமனாக எதுவுமே இல்லைன்னா we can write it as null set. இல்லை நான் சிம்பிள் ஃபார்மில் எழுதுறேன்னா பை. கிளியருங்களா, ரொம்ப சிம்பிள். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டோங்க, யூனியன் பார்த்தாச்சு, இன்டர்செக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் போகலாங்களா. ஸோ நெக்ஸ்ட் we are introducing the topic called difference. இது ரொம்ப ஈஸியான டாபிக். டிஃபரன்ஸ் அதாவது 2 செட்டு கொடுத்து நம்மளை டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இங்கே அகைன் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா, 1 2 3 and 4. தென் பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இவங்க யார், 2 3 5 7. ஓகே, இதில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ பிக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், விச் இஸ் சப்ராக்ஷன் மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் போட்டுக்க போகிறோம். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், ஏ மைனஸ் பி அல்லது ஏ டிஃபரன்ஸ் பி, இப்படி 2 கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன சார் ரூல், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நீங்கள் என்ன பண்ண சொன்னீங்க, ஜாயின் பண்ண சொன்னீங்க. செகண்ட் ஒனுக்கு காமன் ஆகக்கூடிய எலமெண்ட்டை எழுத சொன்னீங்க. இங்கே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1, காமன் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, நான் எழுதிக்கிறேன். ஏங்கிற செட் யார், ஏ பி. ஃபர்ஸ்ட் இந்த 2 காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் தூக்கிடுங்க. இவங்களை இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோம். ரைட், இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ மைனஸ் பி, விச் மீன்ஸ் நாம் இந்த சப்ராக்ஷன் எப்போவுமே எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை பண்ணுவோம், கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பேசிக்காக சப்ராக்ஷன் நியூமரிக்கலில் கொடுக்குறப்போ we will go with greater number minus smaller number. கரெக்டாக, அப்படி பார்த்தா இங்கே ஏங்கிறது யார், கிரேட்டர் செட், பிங்கிறது யார், ஸ்மாலர் செட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவோம், கிரேட்டரில் மிச்சம் யார் இருக்காங்களோ அவங்களை எடுத்து எழுதணும். விச் மீன்ஸ் ஏங்கிற செட்டில் காமன் எலமெண்ட் போக மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் யார், 1 4. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அப்போ பியில் இருக்கிறது என்ன சார் பண்ணுறது, பியில் இருக்கிறத விட்டுறணும். சரியா, இப்போ இதே கொஸ்டினை மாற்றியும் கேட்பாங்க. தே வில் ஆஸ்க் பி மைனஸ் ஏ. வாட் இஸ் த மீனிங், பி டிஃபரன்ஸ் ஏ. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், அகைன் ரூல் நம்பர் 1 2த்துக்கும் சேம் தான். காமனாக இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரூல் நம்பர் 2, இங்கே யார் கிரேட்டர் செட்னு பாருங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், பிங்கிறது கிரேட்டர் செட், விச் மீன்ஸ் பியில் எந்த எலமெண்ட் மிச்சம் இருக்குது, 5 7. தட்ஸ் இட். இதை எடுத்து எழுதுங்க. 5 7ங்கிறது ஆன்சர். கிளியரா, அப்போ இந்த 2லேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். என்னது, தட் இஸ் ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்க சான்ஸே இல்லை. கிளியருங்களா, ஆல்மோஸ்ட் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதில் 2 ரூல் தான். ரூல் நம்பர் 1,
ஃபர்ஸ்ட் ஒன் ரிமூவ் காமன் எலமெண்ட்ஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்களோ அதோட கிரேட்டர் செட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எடுத்து எழுத வேண்டியதான். சிம்பிள். இந்த ரெண்டு ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏ டிஃபரன்ஸ் பியோ அல்லது பி டிஃபரன்ஸ் ஏவோ ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். இதுலேயுமே ஒரு சில டாபிக் கேட்கலாம். இதுலேயுமே நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன். ஏங்கிற செட்டு 1 2 3, ஏங்கிறது 1 2 3, பிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4. ஏங்கிறது 1 2 3, பிங்கிறது 1 2 3 4. இப்போ என்னோட கேள்வி என்ன, நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a minus b? what is the value of b minus a? I hope அந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாயிண்டர்ஸ் இந்த ரெண்டோட வேல்யூ என்ன, a minus b, b minus a கண்டுபிடிச்சி கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம், யூனியன் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்துருந்தோம். 2 செட்டு கொடுத்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இன்டர்செக்ஷன் பார்த்தோம். இன்டர்செக்ஷனாக நம்ம என்ன சொன்னோம், காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து ரிசல்ட்டாக எழுதணும். அண்ட் தேர்ட் ஒன் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துருந்தோம், டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் என்னது, காமனாக இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ கிரேட்டர்னா ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது ஏ மைனஸ் பி கேட்டிருந்தாங்கன்னா, பி மைனஸ் ஏ கேட்டிருந்தாங்கன்னா பியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுற மாதிரி கான்செப்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி செட். காம்ப்ளிமெண்டரி செட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, யூனிவர்சல் செட் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். யூனிவர்சல் செட்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்கன்னு வை, நீங்கள் ஒரு எலமெண்ட், நீங்கள் எந்த கிளாஸில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, 10th A அந்த கிளாஸில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காரு, 10th Bயில் இருக்காங்க. அப்போது 10th Aங்கிறது ஒரு செட், 10th Bங்கிறது ஒரு செட். கிளியருங்களா? இதே மாதிரி எந்தெந்த கிளாஸ்லாம் இருக்கும், 6th 7th 8th 9th 10th, ரைட்? இவங்க எல்லாருமே தனித்தனி செட்டு. இந்த எல்லா செட்டையும் கம்பைன் பண்ணால், அதாவது மொத்தம் ஜாயின் பண்ணால் ஒரு செட்டு கிடைக்கும் இல்லையா, அது யார், அதுதான் உங்கள் ஸ்கூல். கரெக்டாக? அப்போ அந்த ஸ்கூலுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல் செட். ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும், நிறைய என்கிட்ட செட் இருக்குது, அந்த செட் எல்லாத்தையும் நாம் ஒரே செட்டாக மாற்றினா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு ப்ரேயரில் அசம்பிள் ஆகுறீங்கன்னு வைங்களேன். 10th 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ப்ரேயரில் அசம்பிள் ஆகுறீங்க. விச் மீன்ஸ் எல்லா கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது எலமெண்ட்ஸும் ஒரே செட்டாக மாறு, ஒரே ப்ரேயரில் ஜாயின்ட் ஆகுது. அப்படி இருக்கக்கூடிய செட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்சல் செட். ஓகே, அப்போ இந்த யூனிவர்சல் செட்டை எந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we will represent by மியூ. இந்த சிம்பிள் பேர் என்னங்க, மியூ. இந்த மியூங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்சல் செட். அப்போ யூனிவர்சல் செட்னா என்னங்கிற ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிவர்சல் செட்டுங்கிறது மொத்த செட்டோட எல்லா எலமெண்ட்டையும் கண்டெயின் பண்ணி இருக்கும். கிளியருங்களா? சரி, இப்போது யூனிவர்சல் செட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி செட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ABIC, CDன்னு கூட வச்சுக்கோங்க. ABCD இது யார், ஏங்கிற செட்டு. இதோட யூனிவர்சல் செட் யாருன்னு கேட்டிங்கன்னா ABCDEF. அடுத்து Bன்னு ஒரு செட் எடுத்துருக்கோம். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா AEF. கிளியருங்களா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு யூனிவர்சல் செட் எடுத்திருக்கேன், தட் இஸ் மை மியூ வேல்யூ. இது இல்லாமல் நான் 2 செட் எடுத்திருக்கேன். யார், ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன், பின்னு ஒரு செட் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏ காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த காம்ப்ளிமெண்டரி செட் எப்படி கண்டுபிடிக்க தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்த்தலாம். திஸ் இஸ் we need to represent by A பவரில் C போடலாம், which means A காம்ப்ளிமெண்ட். அல்லது A மேலே ஒரு கோடு A டேஷ், A டேஷ்னாலும் ஒன்று தான், A காம்ப்ளிமெண்ட்னாலும் ஒன்று தான். இதுக்கு என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சல் செட்டிலேருந்து கொடுத்துருக்க செட்டை மைனஸ் பண்ணணும். சிம்பிளாக நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா, யூனிவர்சல் செட்டிலேருந்து கொடுத்துருக்க செட்டை மைனஸ் பண்ணால் எனக்கு என்னங்க கிடச்சிரும், காம்ப்ளிமெண்டரி செட். ரைட், இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட், நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துக்குங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட்டை எடுத்து எழுதுங்க. என்னது, ABCDEF. கரெக்டாக யூனிவர்சல் செட் எடுத்து நான் எழுதிட்டேன். மைனஸ் ஏங்கிற செட் எடுத்து எழுதணுமா, ஏங்கிறது யார், A B C and D.
இந்த மைனஸ் கொடுத்தனால நம்ம என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கோம்? ரூல் நம்பர் 1, காமன் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. A is common, B common, C common and D common. சார் இப்பெல்லாம் சர்க்கிள் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ புரியணும், நீங்கள் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, அதனால நான் உங்களுக்கு சர்க்கிள் போட்டு காட்டுறேன். சம்பவப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேசிக்காக என்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் இதில் யார் சூப்பர் செட்? மியூவில் இருக்கிறத மிச்சத்தை எடுத்துடுங்க. தட் இஸ் வாட் A dash. என்ன மிச்சம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா EF. சிம்பிள். கிளியருங்களா? அப்போ இதில் நம்ம என்ன தெரியுது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? யுனிவர்சல் செட்டில் இருந்து ஏவை மைனஸ் பண்ணணும், அதாவது கொடுத்துருக்க செட்டை மைனஸ் பண்ணணும். சார் இப்போ எனக்கு இது தெளிவாக புரிஞ்சிருச்சு, இன்னொரு சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கும் அப்படின்னா now look at it, we are going to find out B complement. ஓகே, இப்போ நம்ம B complement கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் B complement ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். அகைன் யூனிவர்சல் செட் மைனஸ் கிவன் செட். இங்கே கிவன் செட்டுங்கிறது யார்? B. சரி, சால்வ் பண்ணலாங்களா? நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? B complement கண்டுபிடிக்க போகிறேன், அல்லது B dash கூட போட்டுங்க, ரெண்டுமே ஒன்று தான், தப்பே கிடையாது. Now first one we need to write universal set A B C D E F minus Bங்கிற செட் எடுத்து பண்ண போகிறோம். சார் இது அடுத்தடுத்த லைனில் தான் எழுதணுமா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எனக்கு நீங்கள் நேராக தான் எழுதணும். பார்ட்டிஷனாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மடிச்சு கீழே எழுதிருக்கேன், ஆனால் நீங்கள் நேராக தான் எழுதணும். ரைட், மைனஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம சார் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு, நான் என்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு? ஃபர்ஸ்ட் ஒன், காமன் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுங்க. தென் யார் சூப்பர் செட்டோ அந்த சூப்பர் செட்டோட எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் B dash equal to B C D. இங்கே நான் ஒரு எரர் பண்ணியிருக்கேன். என்ன எரர்னு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். நான் இதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இதில் நான் ஒரு எரர் பண்ணியிருக்கேன், என்ன எரருங்கிறத சொல்லுங்கள். ரைட், ஓகே. ஸோ அப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி செட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது A dash A காம்ப்ளிமெண்ட் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஒரே ஒரு க்ளூ தான், வெரி சிம்பிள். யூனிவர்சல் செட்லேருந்து கொடுத்துருக்க செட்டை மைனஸ் பண்ணி எழுதினீங்கன்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி செட். ஓகே, அப்போ இது தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த டாபிக் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரிய போகுது. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முதல்ல ஜாயிண்ட் செட்னா என்னன்னு ஒரு ஐடியா பார்த்துட்டோம் அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னங்கிற ஒரு ஐடியா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாங்க, மேரேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸுக்கு சாப்பாடு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த சாப்பாடு போகிறதுலாம் ஒரு விஷயமே வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. 2 கேட்டகரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க பியூராக வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜை தொடவே மாட்டாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, அவங்க பியூராக நான்வெஜ் மட்டும்தான், வெஜ்ஜு சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 அந்த மண்டபத்திலேயே சாப்பிட்ற இடத்த 2ஆக பிரிச்சிடுறாங்க. கிளியருங்களா? 2ஆக பிரிச்சுட்டு 2 வே மாதிரி கொடுத்து ஒரு இது வந்து வெஜ் போகிற இடம், இன்னொருத்தர் நான்வெஜ் போகிற இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ தான் விஷயத்துக்கே வரும். இந்த 2 பேர்த்துக்கும் காமனாக யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம மக்கள் இருப்பாங்க. இங்கேயும் ஒரு கோட்டிங் போட்டு அங்கேயும் ஒரு கோட்டிங் போடுவாங்க. பட் நம்ம செட்டில் பார்க்குறப்ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏன்னு ஒரு செட் இருக்காங்க. இந்த ஒரு செட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா 1 2 3, அதாவது இவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்க. ஓகே, பின்னு ஒருத்தர் இருக்காரு, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 4 5 6, இவங்க யார், நான்வெஜ் மட்டும் சாப்பிட்றவங்க. அப்போது இவங்க 2 பேருக்கும் காமனாக ஏதாவது எலமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது A இன்டர்செக்ஷன் B. இந்த இன்டர்செக்ஷனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காமன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? எஸ். இங்கே ஏக்கும் பிக்கும் ஏதாவது காமன் எலமெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நல் செட். அப்போது கொடுத்துருக்க செட்டு 2 செட்டுக்குமே காமன் எலமெண்ட் எதுவும் இல்லைன்னா அந்த செட்டு நம்ம என்ன சொல்லுவோம், A and B ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட். ரொம்ப ஈஸி கான்செப்ட். என்னது, ஏக்கும் பிக்கும் காமனாக எலமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அது டிஸ்ஜாயிண்ட் செட். அப்போ ஜாயிண்ட் செட்னா என்ன சார், நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? எஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் செட். அது என்ன சார் ஜாயிண்ட்? சிம்பிள். இங்கே நம்ம என்ன கீவேர்டாக சொல்லியிருந்தோம், தேர் இஸ் நோ காமன் எலமெண்ட். கரெக்டாக? அதே மாதிரி அப்போ இங்கே என்ன இருக்கும், காமன் எலமெண்ட் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா?
இங்கே எம்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இந்த எம்ங்கிற செட்டில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 3 5 7. அதே மாதிரி n ஒரு செட் எடுக்கிறேன். இந்த nங்கிற செட்டில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 4 6 8 இருக்காங்க. சரியா? ரைட். இப்போ என்கிட்ட 2 செட் இருக்குது. நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? ஜாயிண்ட் செட். அப்போ ஜாயிண்ட் செட்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 காமனாக இருக்குது. ஸோ இங்கே A இன்டர்செக்ஷன் B இருக்குது. அதாவது M இன்டர்செக்ஷன் N யார் இருக்கா? 2. ஏதாவது ஒரு காமன் எலமெண்ட் இருந்துட்டாலே அது என்னதுங்க? ஜாயிண்ட் செட். அப்போ இங்கே என்ன இருக்கும்? காமன் எலமெண்ட் இருக்கும். அப்போ சிம்பிளாக நான் முடிச்சிட்டுங்களா? காமன் எலமெண்ட் இருந்தால் அது ஜாயிண்ட் செட், காமன் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா அது டிஸ்ஜாயிண்ட் செட். கிளியர் ஆகிடுச்சா? ரைட். நவ் இந்த இதோட ஃபைனல் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஐடியா தாங்க. நம்ம அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்ல, டிஃபரன்ஸில் என்னென்ன பார்த்தோம்? A மைனஸ் B பார்த்தோம், அதே மாதிரி B மைனஸ் A பார்த்தோம். கரெக்டுங்களா? A மைனஸ் B, B மைனஸ் A, இந்த ரெண்டையும் நீங்கள் யூனியன் பண்ணால் கிடைக்கிறதா யாருன்னு கேட்டிங்கன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னால் எந்த இதில் சொல்லுவோம்? டெல். ட்ரையாங்கிளோட சின்ன சிம்பிள் மாதிரி போட்டோம்னா அதுக்கு பேர் என்னங்க? டெல். அப்போ டெல்னா என்ன? தட் இஸ் ரெப்ரசன்டிங் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன? A மைனஸ் B கண்டுபிடிக்கணும், B மைனஸ் A கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் யூனியன் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறதா யாருன்னு கேட்டிங்கன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் வேணால் ஒரு சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஐடியாவாக தான் இருக்கும். நான் என்ன படிக்கிறேன்? ஏன்னு ஒரு செட் எடுக்கிறேன், ABC. தென் பின்னு ஒரு செட் எடுக்கிறேன். ஹியர் வி ஹேவ் ABE. கிளியருங்களா? ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன், தட் இஸ் ABC. பின்னு ஒரு செட் எடுத்திருக்கேன், ABE. ரூல் நம்பர் 1, we are going to find out symmetric difference. Symmetric difference ஃபார்முலா என்ன? A minus B யூனியன் B minus A. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஃபஸ்ட்டு A minus B. அப்போ சார் என்ன சொல்லியிருக்காரு? மைனஸ்ன்னு சொல்லிட்டாலே காமன் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். AB அவுட்டு, AB அவுட். அப்போ மீதி. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? யார் கிரேட்டர் செட்டோ அதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட். மீதி இருக்கிறது யார்? C. முடிஞ்சா? நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? B minus A. B minus A na again இது minus. rule number 1, remove the common elements. AB out, AB out. next யார் greater set னு பாருங்க B. B ல யார் remaining element? E. அப்போ just write it E. முடிஞ்சுங்களா? இப்போ தான் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபார்முலா நான் del equal to A minus B யூனியன் B minus A. இந்த ரெண்டையும் யூனியன் பண்ணுங்க, அவ்வளோதான். என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? இதில் சிங்கிற எலமெண்ட், இதில் ஈங்கிற எலமெண்ட், அவ்வளோதாங்க. ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட். நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா செட்டுக்குள்ளே சி அண்ட் இ இந்த ரெண்டு எலமெண்ட் தான் யார் எனக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இந்த கான்செப்ட் இல்லாமல் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு சில கான்செப்டாக சொல்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில கான்செப்ட் கொஸ்டினாக எடுத்து சால்வ் பண்ணுறப்ப அது ஈஸியாக புரியும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி. 11th ஃபஸ்ட்டு லெசன் செட்ஸ் தான் ஃபஸ்ட்டு லெசன். இதில் எதுவுமே மனப்பாடம் பண்ணிடாதீங்க. முக்கியமாக ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 5-6 ஃபார்முலா கொடுத்துட்டாலே நம்மளோட பேசிக் ஐடியா என்ன? நம்பர் போட்டு 6 இது கொடுத்துட்டாங்க, நம்ம இப்போ மனப்பாடம் தான் பண்ணணும். தப்பு. மனப்பாடம் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. அந்த எக்ஸாம்பிள் எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னு வரும். அதாவது ஏன்னு ஒரு செட் எடுத்துங்க, பின்னு ஒரு செட் எடுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ ப்ரூவ் பண்ணி பாருங்கள். ப்ரூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன கான்செப்ட்னு புரிஞ்சிடும். மறுபடியும் சொல்கிறேன், அது ஃபார்முலா கிடையாது, இது ப்ராப்பர்ட்டி. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சில சம் எடுத்து ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எய்ம் 2ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் பார்த்துருக்கோம். ஆப்ரேஷன் ஆன் செட்ஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் யூனியன்னா என்ன? யூனியன் ஆஃப் 2 செட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். 2 செட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஜாயின் பண்ணி எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல் என்ன அப்படின்னா எலமெண்ட் ரிப்பீட் ஆகிடக்கூடாது. ஓகே. அதை நம்ம என்ன வார்த்தையில் சொல்லுவோம்? ஏ யூனியன் பி. கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ் பார்த்துட்டோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க. ஏ பி தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, உங்கள் புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் காமனான எலமெண்ட், காமனான என்ன எலமெண்ட் இருக்கோ அதை எடுத்து அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் இன்டர்செக்ஷன். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி. யூஏ தலையில போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா
டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகே, டிஃபரன்ஸ் என்ன? ஏ டிஃபரன்ஸ் பி. கொடுத்துருக்க ஏங்கிற செட் பிங்கிற செட் இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ரைட், ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் யார் கிரேட்டர் செட்னு பார்க்கணும். இங்கே ஏ மைனஸ் பியில் ஏ தான் ஃபஸ்ட்டு வராரு, அப்போ அவர் தான் என்னோட கிரேட்டர் செட். அந்த கிரேட்டர் செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. அப்படின்னா ஏ மைனஸ் பி. Then b minus a. b minus a, rule number 1, very simple. We need to remove all the common elements. Remove பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? bல greater setல என்னென்னலாம் ரிமைனிங் எலமெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். அதுதான் b minus a. தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி செட்னா என்னென்னு பார்த்தோம். காம்ப்ளிமெண்டரி செட்டில் யூனிவர்சல் செட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். யூனிவர்சல் செட்டுங்கிறது அவங்களே கொடுத்துருப்பாங்க. நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களே கொடுத்துருவாங்க. இங்கே சார் ஏங்கிறது ஏபிசிடி, பிங்கிறது ஏஇஎஃப், அப்போ இது ஆல்ஃபபெட்ஸ். அப்போ நானாக என்ன பண்ணுறேன், யூனிவர்சல் செட் ஏலேருந்து இசட் வரைக்கும் நானாக எடுத்துடக்கூடாது. ஓகே, மேபி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, யூனிவர்சல் செட்டுங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் இதை வச்சு சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, காம்ப்ளிமெண்டரி செட்னா என்னது? வெரி சிம்பிள். யூனிவர்சல் செட்லேருந்து மைனஸ் கிவன் செட். ஏ காம்ப்ளிமெண்டரி இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஏ போட்டு மேலே சி போடுவோம், இல்லாட்டி ஏ போட்டு மேலே டேஷ் போடுவோம். ஏ காம்ப்ளிமெண்டரி ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் பி டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்த டாபிக் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ஜாயின்ட் செட்னா என்னென்னு பார்த்தோம். ஜாயின்ட் செட், டிஸ்ஜாயின்ட் செட். அதாவது ரெண்டு செட்டுக்கு காமனாக எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா டிஸ்ஜாயின்ட் செட். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி என்னவாக இருக்கும்? எம்டி செட், நல் செட்டாக இருக்கும். ஜாயின்ட் செட்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டு செட்டுக்கு காமனாக எலமெண்ட்ஸ் இருந்தால், ஒரு காமன் எலமெண்ட் இருந்தால் கூட என்ன அர்த்தம்? அது ஜாயிண்ட் ஆகிடும்னு அர்த்தம். ஓகே, தென் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கான்செப்ட் பார்த்தோம். சிமெட்ரிக் டிஃபரன்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, இந்த ரெண்டையும் யூனியன் பண்ணால் கிடைக்காதான் சிமெட்ரிக். இதை சிமெட்ரிக்கில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கை ரிலேட் பண்ணுது. அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வென் டயக்ராம். இன்றைக்கி நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம டயக்ராமாக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமேட்டிக்காக இருக்கும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸியான வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் நடத்தப்பட்ட கான்செப்ட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்தடுத்து வரப்போகிற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோட இன்றைக்கி கிளாஸ்லேருந்து விடைபெறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேட்டாலும் சரி, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியமாக நீங்கள் உங்கள் டவுட்டை வாய்ஸ் மெசேஜாக போட்டு கூட அனுப்பலாம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா இல்லை டவுட்ஸ் இல்லையா அப்படிங்கிறதையும் கூட கமெண்ட்டில் போடுங்க. டாபிக்ஸ் எப்படி புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை இந்த கிளாஸ்லாம் மாற்றிக்கிங்க, இந்த இதெல்லாம் மாற்றுங்க, போர்டில் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றுங்க, எழுதுறது புரிய மாட்டேங்குது, ஃபாண்ட் சைஸ் சின்னதாக எழுதுங்க, பெருசாக எழுதுங்க, இந்த மாதிரி எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இல்லை குவரிஸ் இருந்தாலும் கூட நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக கீழே கமெண்ட்டில் போடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் நண்பன் ஸ்டே வித் சக்ஸஸ் மதன் குமார். வெற்றியாளரை மாறுவோம், விரைவில் வரலாறு படைப்போம். ப்ராக்டிஸ் மூவ், ஸ்கோர். தேங்க்யூ.